ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியாவுடைய 5 ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து பாகிஸ்தான் வீழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கவர்மெண்ட் சொல்றாங்க. அதே விஷயத்தை யுஎஸ் உடைய பிரசிடென்ட்டும் சொல்றாங்க. இந்தியா வந்து 5 ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து லாஸ் ஆயிடுச்சு, லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்மி என்ன சொல்றாங்க அப்படின்னா மறுக்கிறாங்க. இல்ல இது வந்து பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல இந்தியா கவர்மெண்ட்டும் சொல்லுது, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியும் அதுதான் சொல்றாங்க. ஆனா இந்தியாவுடைய அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்பாம, இந்தியாவுடைய ஆர்மி சொல்லக்கூடிய விஷயத்தை நம்பாம, திரும்ப காங்கிரஸ் உடைய லீடர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா எத்தனை ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து லாஸ் ஆச்சு பாகிஸ்தானுக்கு எதிரா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாரு. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம நாட்டுல நம்ம வாழ்ற நாட்டை நம்ம நம்பாம மத்தவங்களை எதிரியை நம்புற மாதிரி தான் இந்த விஷயம் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து எதிரி, அவன் அப்படிதான் போய் சொல்லுவான். அந்த விஷயத்த வந்து இந்தியா கவர்மெண்ட்டும் மறுக்குது, இந்தியாவுடைய ஆர்மியும் மறுக்குது. சோ அந்த விஷயத்தை தான், இதுதான் நமக்கு அபிஷியல், நம்ம எந்த நாட்டுல இருக்கோமோ அந்த நாடு சொல்லக்கூடிய நியூஸ் தான் அபிஷியல் நியூஸ். அதுதான் நம்ம ஏற்கனவே தவிர திரும்ப போயிட்டு மற்ற நாடு, அது குறிப்பா எதிரி நாடு சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம ஏற்கவே கூடாது. காங்கிரஸ் லீடர்ஸே இப்படிதான் இருப்பாங்க போல. இந்தியாவை நம்ப மாட்டாங்க, பாகிஸ்தான் எதிரி நாடை தான் நம்புவாங்க போல. ஆக்சுவலி காங்கிரஸ் லீடர் ரேவந்த் ரெட்டி அவர்கள், தெலுங்கானா சிஎம், அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய ரஃபேல் விமானம் எல்லாம் வந்து பாகிஸ்தானால வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. ஆக்சுவலி வந்து இந்த விஷயத்த பார்லிமெண்ட்லயோ இல்ல வந்து மினிஸ்டர்ஸ் கிட்டயோ பேசிட்டு தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம கொடுக்கணும், எது உண்மை பொய்ன்னு தெரிஞ்சுட்டு. ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவுடைய ரஃபேல் ஷட் டவுன் பை பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஆக்சுவலி இந்தியா சொல்லாமே இவர் ஒரு விஷயத்த செய்யறாரு அப்படின்னா, இந்த விஷயம் அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்ற கேள்வி வந்து பார்லிமெண்ட்ல எழுப்பியிருக்காங்க. அப்போ பாகிஸ்தான்ல இருந்து உங்களுக்கு நியூஸ் வந்ததா அப்படின்ற மாதிரியும் வந்து கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்னா நமக்கு கிளியரா தெரியணும். இந்தியா சொல்லக்கூடிய விஷயத்தை தான் இந்தியா கவர்மெண்ட் அபிஷியலா சொல்லக்கூடிய விஷயம், ஆர்மி சொல்றது தான் நமக்கு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட். சோ அதை தாண்டி இவங்களே ஒரு ப்ராபகண்டா, ஜெட்ஸ் வீழ்த்தப்பட்டது, 5 விமானங்கள் வீழ்த்தப்பட்டது, ரஃபேல் வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா சொல்லாத ஒரு விஷயம் இவங்களுக்கு ஏன் தெரியுது, ஏன் எப்படி தெரியுது, இதை ஏன் மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு.